இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போது 3 ரோல் கூட எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 2 கட்டு ப்ளூ கலர் ஒயர், ஒரு ரோஸ் கலர் ஒயர், சிசர் அண்ட் ஸ்கேல் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ப்ளூ கலர் ஒயர் எடுத்து, ஒரு கட்டு ஒயர் எடுத்து அதுலேருந்து நான் தனியாக ஒயரை பிரித்து எடுத்துருக்கிறேன். மீதம் இருக்கிற ஒயரை நான் நூல் போட்டு கட்டி வச்சுருக்கேன். ஒயர் வெளியில் எடுக்கும்போது நீங்கள் சிக்கு இல்லாமல் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு அடி ஸ்கேலால் 8 அடி அளந்து நாம் ஒயர் கட் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 and 8 அடி 15 சென்டிமீட்டரில் நம்ம வச்சு 8 அடி கட் பண்ணிக்கணும். இப்போ சிசரால் நாம் ஒயரை கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ண அந்த ஒயரை வச்சு நம்ம மீதம் இருக்கிற ஒயர் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ண போகிறோம். ஒயரை நாம் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். டைட்டாக பிடிச்சி நாம் கட் பண்ணணும். அளந்து எடுத்த ஒரு ஒயரை வச்சு நான் மீதம் இருக்கிற எல்லா ஒயரையும் கட் பண்ணிட்டேன். ப்ளூ கலரில் 22, ரோஸ் கலரில் 10 ஒயர் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கட் பண்ணது பிறகு எனக்கு ப்ளூ கலரில் இவ்வளோ தாங்க எனக்கு ஒரு கட்டு ஒயரில் கிடச்சிது. ரோஸ் கலர் ஒயரில் எனக்கு இவ்வளோ ஒயரு மீதமாக இருக்குது. இப்போ இந்த ஒயரை வச்சு நாம் கூடைய எப்படி பின்னலான்ட்டு நாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ வெட்டி வச்சிருக்கிற 32 ஒயரு நாம் பாக்ஸ் நாட் போட்டு ஒன்றா ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு நான் பிங்க் கலரில் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். 3 அடி சைடு ஒயரு ஸ்கேலால் 3 அடி அளந்து இந்த பக்கமாக விட்டு இப்படி ஃபோல்டு பண்ணி நான் வச்சுருக்கேன், மடக்கி வச்சுருக்கேன். இப்போது வெட்டி வச்சுக்கிற ஒரு பிங்க் கலர் ஒயர் எடுத்து அந்த ஒயரை நாம் சரிசமமாக நம்ம மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இப்போ நம்ம நாட் போட போகிறோம். ஒரு பாக்ஸ் நாட் போட போகிறோம். இந்த மடித்து வச்சு இந்த லூப்புக்குள்ளே, ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளே இந்த வெட்டி வச்ச ஒயரை விட்டு இப்படி மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு அடியில் இருக்கிற ஒயரை எடுத்து இந்த லூப்புக்குள்ளே விட்டு கீழ் பக்கமாக நாம் இப்படி பிடிச்சி இழுத்து மேல் பக்கமாக இழுத்துட்டோம்னா ஒரு அழகான ஒரு பாக்ஸ் நாட் வந்துடுச்சு பார்த்தீங்களா. இப்போ இந்த பாக்ஸ் நாட்டு நம்ம கரெக்டாக போட்டிருக்கோமானே அப் அண்ட் டவுன் செக் பண்ணணும். இப்படி 2 ஒயரும் இப்படி மடிச்சுக்குங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்ற இறக்கமாக இருக்குது. இப்போ நம்ம எந்த நாட் எது நம்மளுக்கு பெருசாக இருக்கோ அந்த ஒயரை நம்ம கரெக்ட் கொண்டு வரணும். எனக்கு மேல் பக்கமாக இருக்கிற ஒயர் பெருசாக இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா மேல் பக்கமாக இருக்கிற இந்த ஒயரை நம்ம இப்படி கொஞ்சமாக இப்படி தள்ளி கீழே இருக்கிற ஒயரை இப்படி நம்ம இழுத்தோம்னா அது சரிசமமாக வந்துடும். இப்போ திரும்பவும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். கரெக்டாக இருக்கு பார்த்தீங்களா. இப்போ அடுத்து இன்னொரு ரோஸ் கலர் ஒயர் எடுத்து அதை நம்ம சரிசமமாக மடிச்சுக்கணும். இன்னொரு ரோஸ் கலர் ஒயர் எடுத்து சரிசமமாக மடித்து எடுத்துக்கோங்க. திரும்பவும் ஒரு பாக்ஸ் நாட் பக்கத்துலேயே ஒரு பாக்ஸ் நாட் போடணும். திரும்பவும் நம்ம அப் அண்ட் டவுன் செக் பண்ணணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஒயர் வச்சு நம்ம அப் அண்ட் டவுன் செக் பண்ணிட்டோம்ல,
அதையே நம்ம என்ன பண்ணணும், பக்கத்தில் போட்ட இந்த நாட்டை இந்த 2 ஒயரையும் நாம் இப்படி பிடிச்சி சரியாக இருக்கான்ட்டு நாம் அப் அண்ட் டவுன் செக் பண்ணணும். பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு போட்ட ஒயர் பெருசாக இருக்குது, நம்ம 2வது போட்ட பாக்ஸ் ஒயர் சின்னதாக இருக்குது. அதே மாதிரி நம்ம இந்த பக்கமாகவும் நம்ம செக் பண்ணணும். இப்போ இந்த ஒயர், இந்த செகண்ட் போட்ட ஒயரில் இந்த பக்கமாக பெருசாக இருக்குது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம கொஞ்சமாக இப்படி மேலே தள்ளி நாட்டை சரி பண்ணிடணும். இப்போ கரெக்டாக இருக்குது. அடுத்து நான் வந்து ப்ளூ கலர் ஒயரை எடுத்துக்கிறேன். ப்ளூ கலர் ஒயர் எடுத்து பக்கத்தில் இன்னொரு நாட் போடுறேன். நம்ம ஒவ்வொரு வாட்டியும் பாக்ஸ் நாட் போட்ட பிறகு அப் அண்ட் டவுன் செக் பண்ணணுங்க. அப்போ தான் நமக்கு நம்ம கூட போடும்போது நமக்கு 2 பக்கமும் சரியாக நமக்கு ஒயர் கிடைக்கும். அப்படி நம்ம அப் அண்ட் டவுன் செக் பண்ணாமல் நம்ம கூட பின்ன ஆரம்பித்தோம்னா நமக்கு ஒரு பக்கம் ஒயர் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் நம்மளால் ஒயரெல்லாம் எழுப்ப முடியாது, ரொம்ப சின்னதாக இருக்கும். அடுத்து இன்னொரு ப்ளூ கலர் ஒயரை நான் ஜாயின் பண்ணுறேன். அடுத்தடுத்து இப்படியே நாம் என்ன பண்ணணும்னா ஒரு ஒயராக நாம் எடுத்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்படி சரிசமமாக மடிச்சுக்கோங்க. வெட்டி வச்ச ஒயரை இப்படி சரிசமமாக மடித்து இந்த இடத்துல ஃபோல்டு பண்ணி பாக்ஸ் நாட் போட்டுக்கோங்க. இப்படி சரிசமமாக மடிச்சுக்கோங்க. இப்படியே நம்ம ஒரு ஒயராக எடுத்து பாக்ஸ் நாட் போட போகிறோம். பாக்ஸ் நாட் 32 ஒயரையும் நாம் இதே மாதிரி நம்ம பாக்ஸ் நாட் போட்டுட்டு ஒயர் அப் அண்ட் டவுன் செக் பண்ணணும். நான் ஃபுல்லாக போட்டு முடித்த பிறகு உங்களுக்கு காட்டுறேங்க. பாருங்கள், இப்போ நான் வந்து 32 ஒயரும் பாக்ஸ் நாட் போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பக்கமாக நம்ம விட்டுருக்கிற ரன்னிங் ஒயரும் இது கட்டோடு இருக்கிற ரன்னிங் ஒயர், இந்த ரெண்டு ஒயரையும் நாம் ஒன்றா சேர்த்து பிடிக்கணும். இப்படி பண்ணி நாம் என்ன பண்ணணும், கட் பண்ணணும். சரி சமமாக வச்சு இப்படி கட் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் ரன்னிங் ஒயர் விட்டாச்சு. அதுக்கு அடுத்தது நான் என்ன பண்ணேன், மறுபடியும் நான் ரோஸ் கலர் ஒயர் வச்சு இன்னொரு நாட் போட போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த பக்கமாக விட்டுருக்கிற இந்த ரன்னிங் ஒயரை வச்சு நாம் அளந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி அளந்து கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு லூப் ஃபார்ம் பண்ணி நாம் ஒரு பாக்ஸ் நாட் போடணும். இப்படியே நம்ம
ஒரு பாக்ஸ் நாட் நாம் போட்டுக்கிட்டே போகணும். இந்த சைடில் நம்ம விட்டோம் பார்த்திங்களா, இந்த ஒயர் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கான்னு இப்படி கொண்டு வந்து செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்குது பார்த்திங்களா. இப்போ நாம் இதே போல் நாட் போட்டுக்கிட்டே போகணும். நாட்லாம் நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. அடி நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் கூட வந்து வெயிட்டு தாங்கும். அதனால் நம்ம அடி போடும் போது எப்போவுமே நம்ம நாட்டெல்லாம் நல்லா டைட்டாக போட்டுக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு ரன்னிங் வயர் விட்டுருந்தோம் பார்த்திங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு வயரு நம்ம விட்டது. இதுக்கு நம்ம அடையாளத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கணும். நம்ம இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கணும். அப்போ தான் இதுதான் ஃபஸ்ட்டு வயருன்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம முடி போடாமல் விட்டுட்டோம்னா, இப்போ இது ரெண்டுத்தில் எந்த நாட் நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து அடையாளம் தெரியாது. அதனால் நம்ம வந்து ரெண்டு பக்கமும் அடி போட்டுட்டு போகும்போது ஒரு பக்கம் வந்து நம்மளுக்கு வந்து ஒயர் வந்து கொஞ்சம் லென்த்தாக கிடைக்கும், ஒரு பக்கம் ஷார்ட்டேஜாக இருக்கும். அப்புறம் கூட போடுறதுக்கு நம்மளுக்கு பத்தாமல் போயிடும் ஒயரு. அதனால் ஃபஸ்ட்டு போட்ட ரன்னிங் வயர் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு எது போட்டோமோ அதில் ரன்னிங் வயரில் இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து கூட பின்னிகிட்டே வரும்போது நம்மளுக்கு ரன்னிங் வயர் வந்து இந்த மாதிரி முறுக்கிக்கும். இந்த மாதிரி இருக்குங்க, இந்த மாதிரி இருக்கும் ரன்னிங் வயர். அது நம்ம எப்படி செய்யணும்னா, நம்ம இப்படியே கொண்டு வரணும். இந்த முறுக்கல் எடுக்கிறதுக்கு நாம் இப்படி கொண்டு வந்து என்ன பண்ணணும், இப்படி பிடிச்சி நம்ம தூக்கி இந்த மாதிரி பிடிச்சி நம்ம தூக்கணும்னா அந்த வந்து என்ன ஆகிடும், முறுக்கெல்லாம் போயிடும், சரியாக வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம கூட போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒயர் முறுக்கிக்கிட்டு இருந்தோம், ரன்னிங் ஒயர் முறுக்கிட்டுதுன்னா அதை அப்படியே கை வச்சு கொண்டு வந்து ஒயரை கொஞ்சம் நம்ம தூக்கி பிடிச்சோம்னா அந்த முறுக்கெல்லாம் சரியாக போயிடும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு கூட பின்னுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து 1 ரோல் கூட, 2 ரோல் கூட, 3 ரோல் கூட, 4 ரோல் கூட, மூடி போட்டதுலேயே பெரிய கூட, அதுக்கப்புறமா வந்து பிஸ்கெட் நட் கூட, சிவங்கன் கூட, இந்த மாதிரி கூடைகள்லாம் நான் பின்னுவேன். உங்களுக்கு நவராத்திரி அப்போ உங்களுக்கு வந்து ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும்னா அதுக்கான சின்ன கூடை, சின்னதாக பவுல், இந்த மாதிரியெல்லாம் கூட நான் போட்டு தருவேன். வேணுன்றவங்க என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் போட்டு கொடுப்பேன். இப்படியே நம்ம என்ன பண்ணணும், ஒரு முடிச்சா போட்டு இப்படியே கொண்டு வந்து இது வரைக்கும் நம்ம போட்டு நாட் போட்டு கொண்டு வந்து எடுத்துகிட்டு இங்கேருந்து
இந்த பக்கம் இருக்கிற ரன்னிங் வயர் விட்டோம்ல, இந்த பக்கம் இருக்கிற ரன்னிங் வயரை இப்படி கொண்டு வந்து அளந்து நாம் என்ன பண்ணணும், கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணி எடுத்துகிட்டு அதே மாதிரி நம்ம மாற்றி மாற்றி நாம் என்ன பண்ணணும், மேலே ஒரு நாட் போடணும், கீழே மேலே கீழே மேலே கீழேன்ட்டு நம்ம 2 சைடும் மாற்றி மாற்றி என்ன பண்ணணும், நாட் போட்டணும், அடி வந்து போடணும். நான் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். எப்படி வரப்பாரு அம்மா? இப்போ வந்து கடைசி வரைக்கும் நான் 2வது லைன் பின்னி கொண்டு வந்துட்டேன். இந்த பக்கமாக விட்டு இருக்கிற இந்த ரன்னிங் வயரை வச்சு நாம் அளந்து கட் பண்ணிக்கணும். இப்படியே நாம் கூடைய மாற்றி மாற்றி 2 பக்கமும் நாம் என்ன பண்ணணும், நாட் போட்டு பேஸ் போட்டு முடிக்கணும். இந்த பக்கம் இருக்கிற ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோம் பார்த்திங்களா, அந்த ரன்னிங் வயரையும் ஒரு முடி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு முடி போட்டுக்கோங்க. அடுத்து நான் வந்து ப்ளூ கலர் ரன்னிங் வயர் எடுத்திருக்கேன். ப்ளூ கலர் ரன்னிங் வயர் எடுத்து அதே போல் நம்ம என்ன பண்ணணும், சைடில் இருக்கிற சைடில் விட்ட வயரில் வச்சு நம்ம இப்படி அளந்து எடுத்துக்கணும். நான் வந்து ஒரு பக்கமாகவே மேல் பக்கமாகவே நான் ஃபஸ்ட்டு போட போகிறேன். அதுக்கப்புறமா அதே மாதிரி கீழ் பக்கமாக போட போகிறேன். ப்ளூ கலர் ரன்னிங் வயர் வச்சு திரும்பவும் நான் நாட் போடுறேன். நாட்லாம் நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. அப்போ தான் கூடையுடைய அடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ப்ளூ கலர் ரன்னிங் வயர் வச்சு நான் 5 லைன் போடணும். 5 லைன் போட போகிறேன். 5 லைன் போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் வீடியோவில். இப்போ வந்து நான் வந்து ஒன் சைடில் வந்து அடி போட்டிருக்கேன். இது வந்து சென்டர் லைன். இந்த சென்டர் லைன் இல்லாமல் 1 2 3 4 5 6 7 போட்டிருக்கேன். அதில் வந்து 5 ப்ளூ கலர், ஒரு பிங்க் கலர் போட்டிருக்கேன். இதே போல் நம்ம இந்த சைடை என்ன பண்ணணும், சென்ட்ரல் லைனோடு சேர்த்து நம்ம இந்த பக்கமும் 7 போடணும். போட்டு முடித்த பிறகு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ வந்து இந்த கூடைக்கான அடி போட்டு முடித்தாச்சு. மொத்தம் 14 லைன் போட்டிருக்கேன். மேல் பக்கமாக 7 லைன், கீழ் பக்கமாக 7 லைன் போட்டு பேஸ் போட்டு முடித்தாச்சு. அடியுடைய பாகம், கூடையுடைய அடிபாகம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க தென்னங்குச்சி சொருவியிருக்கேன். இப்போ நாம் இந்த கூடையை ரன்னிங் வயர் வச்சு மேலே எப்படி எழுப்புறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நாம் கூடையோட மேல் பாகம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ப்ளூ கலர் ரன்னிங் வயர் எடுத்திருக்கேன். ப்ளூ கலர் ரன்னிங் வயர் எடுத்து 1 2 3 4
4வது நாட்டில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் எந்த நாட்டில் இருந்து வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இவ்வளோ வயரு சொருகத்துக்காக இந்த வயரை நான் விட்டுடுறேன். இப்போது ஒரு லூப் ஃபார்ம் பண்ணிக்கணும். இந்த வயரை இப்படி சுற்றிக்கங்க. இதை இப்படி கொண்டு வந்து அடி பாகத்தை இதுக்குள்ளே விட்டு நம்ம ஒரு பாக்ஸ் நாட் போடணும். நாட் நல்லா டைட் பண்ணிக்கங்க. அடுத்து இப்போ 2வது நாட் போட்டாச்சு. அடுத்து 3வது நாட் ஒரு லூப் ஃபார்ம் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற வயரை மேலே சுற்றி கொண்டு வந்து இந்த பக்கமாக விட்டுட்டு ரன்னிங் வயரை இப்படி போட்டு சுற்றி கொண்டு வந்த வயரை இந்த லூப்புக்குள்ளே இப்படி விட்டு எடுத்துட்டு இப்படி பிடிச்சி இந்த வயரை இப்படி பிடிச்சி கீழே இருக்கிற இந்த வயரை இப்படி கீழ்ப்பக்கமாக இழுத்து இந்த ரன்னிங் வயரை மேல் பக்கமாக இழுக்கணும். இப்போ 3 நாட் போட்டாச்சு. இப்படியே நம்ம ஒரு நாட்டாக பாக்ஸ் நாட் போட்டு வரணும். நான் மூளையில் வந்த பிறகு மூளை எப்படி திருப்பத்துன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டு கொண்டு வந்துட்டேன். இப்போ நம்ம மூளை திருப்ப போகிறோம். மூளை திருப்பது எப்படின்ட்டு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். இப்போ நம்ம இந்த லைன் இந்த ரோ ஃபுல்லாக போட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த சைடு மூளை நம்ம திருப்ப போகிறோம். அதுக்கு நம்ம கூடையை எப்படி வச்சுக்கோங்க. இதுதான் மூளை திருப்பது. திருப்பியாச்சு. இப்போ நம்ம மூளை திருப்பின பிறகு அந்த மூளையில் வந்து முக்கோண வடிவில் வரும். இங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து பார்த்தீங்களா, மூளை திருப்பும் போது நமக்கு முக்கோண வடிவில் வரணும். அப்போ தான் கூடவுடைய கார்னர்லாம் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். முக்கோண வடிவில் வரணும். இப்போ நம்ம தொடர்ந்து இந்த சைடு நம்ம போட்டுக்கிட்டே போகலாம். நாட் நம்ம கூடையை நம்ம இப்படியே நம்ம சுற்றி போட்டுட்டு வரணும். இப்படியே நம்ம சுற்றி போட்டுட்டு வந்து 2, 3, 4 மூலையும் சுற்றி போட்டுட்டு வரணும். நான் வந்து ஒரு 5 லைன் போட்டு முடித்த பிறகு உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள், இப்போ நான் இந்த கூடையை இந்த அளவுக்கு உயரம் எழுப்பி கொண்டு வந்திருக்கேன். மொத்தம் 12 லைன் போட்டிருக்கேன். 5 ப்ளூ, 2 ரோஸ், 6 ப்ளூன்னு மொத்தம் 12 லைன் போட்டிருக்கேன். ஒரு லைனுக்கும் நான் ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் இந்த போட்டிருக்கேன். பாருங்கள், ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கேன். இப்போ ரன்னிங் வயர் நான் ப்ளூ கலர் ரன்னிங் வயரை கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ண அந்த வயரை என்ன பண்ணணும், நாம் இப்படி சொருகி விட்டுடணும் உள்பக்கமாக. இந்த மாதிரி ஒரு 3-4 நாட்டுக்கு நம்ம நல்லா சொருகி விட்டுடணும். இந்த மாதிரி நல்லா சொருகி விட்டுடுங்க. சொருகிட்டு அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், ரோஸ் கலர் ஒயர் வச்சு நாட் போட போகிறோம். இந்த இடத்துல நாம் ப்ளூ கலர் ஒயர் ஃபினிஷ் பண்ணோம். அது பக்கத்தில் இருக்கிற நாட்டில் இந்த அளவுக்கு நாம் வயர் விட்டுட்டு, சொருகத்துக்கு வயர் விட்டுட்டு நாட் போடணும்.
இப்படியே நம்ம ரோஸ் கலர் ஒயர் வச்சு 2 ரவுண்ட் போடணும். அதுக்கப்புறமா ப்ளூ கலர், ரோஸ் கலர், இப்படி நம்ம மாற்றி மாற்றி மொத்தம் 31 லைன் நம்ம போட்டு இந்த கூடையுடைய உயரத்தை எழுப்ப போகிறோம். நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். நான் இப்போ இந்த கூடையை இந்த அளவு போட்டு முடிச்சிட்டேன். இந்த கூடை இப்போ ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. இந்த அளவுக்கு சொருகிறதுக்கு வயர் இருக்குது. இப்போ இந்த வயரை வந்து 3வது நாட்டில் நாம் சொருகி விடணும். சொருகி முடித்த பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோவில். இப்போ நான் வந்து இந்த கூடையை ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. முடிச்சுட்டு ஒரு சைடு நான் சுற்றி சொருகியாச்சு. பாருங்கள், உள்ளெல்லாம் வயரு நல்லா சொருகி விட்டாச்சு. இந்த அளவுக்கு வயர் நான் சொருகியிருக்கேன். இப்போ இந்த வயரை வந்து நான் விட்டுருக்கேன். ஏன்னா உங்களுக்கு போட்டு முடித்ததும் கூடையுடைய வயரை நம்ம எப்படி சொருகிறதுன்னு காட்டுறதுக்காக இதை நான் விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், இது ஃபஸ்ட்டு நாட், இது ஃபஸ்ட்டு நாட், செகண்ட் நாட். இந்த தேர்ட் நாட்டில் நம்ம என்ன பண்ணணும், சொருகி விடணும். பாருங்கள், 3வது நாட்டில் நம்ம கூடையை இப்படி சொருகி இந்த கட்டவரில் இருக்கிறதுக்கு இதை வச்சு இந்த நாட்டை இப்படி நல்லா அமுத்தி விடணும். அமுத்தி விட்டு நல்லா இழுக்கணும். நல்லா இழுத்து ஒரு 6-7 நாட்டுக்கு அப்படியே என்ன பண்ணணும், கூடையோட வயரை நம்ம சொருகி விட்டுடலாம். அப்போ தான் கூடை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி நல்லா இழுத்து நம்ம கூடையை என்ன பண்ணணும், வயரை சொருகணும். கூடையில் இந்த மாதிரி நல்லா இழுத்து இழுத்து நம்ம சொருகணும். அடுத்து பக்கத்தில் இருக்கிற வயரும் அதே மாதிரி 3வது நாட்டில் இருந்து இப்படியே நாம் சொருகி இந்த கட்டவரில் வச்சு நம்ம இந்த நாட்டை அழுத்தி இந்த வயரை நம்ம நல்லா பிடிச்சி இழுக்கணும். இழுத்துட்டு அப்படியே நம்ம என்ன பண்ணணும், இப்படியே நம்ம 6-7 நாட்டுக்கு எல்லா வயரையும் நம்ம சுற்றி கோத்து முடிச்சுட்டு தேவையில்லாத மீதம் இருக்கிற வயரை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இதுக்கப்புறமா நான் உங்களுக்கு கைப்பிடி போட்டு கூடையை ஃபினிஷ் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இப்போ நான் வந்து இந்த கூடையை வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். ஃபுல்லாக போட்டு முடித்து சொருகி கைப்பிடி எல்லாமே போட்டு முடித்தாச்சு. நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இந்த கூடை போடுறதுக்கு நான் வந்து 3 கட்டு வயர் எடுத்திருக்கேன்னு. ஆனால் எனக்கு வந்து 3 கட்டு வயர் பத்தலை. கைப்பிடி போடுறதுக்கு எனக்கு வயர் பத்தாமல் இருந்தது. அதுக்காக நான் ஒரு ரோல் வாங்கினேன். அதில் எனக்கு 1/2 ரோல் கைப்பிடிக்கு போச்சு. மொத்தம் இந்த கூடை போடுறதுக்கு 3 கட்டு வயர் ஆச்சு. 32 நீளம் வச்சு, பேஸ் வந்து 14 வச்சு, ஹைட் வந்து 29 வச்சு, 1 மடக்கி மொத்தம் 28 கும்மல்லாம் வச்சு இந்த கூடையை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், உள்ளெல்லாம் எவ்வளோ தாராளமாக இடம் இருக்குது. மார்க்கெட்டுக்கு இந்த கூடையை தாராளமாக கொண்டுட்டு போயிடலாம். நீங்கள் காய்கறி வாங்க, மல்லிகை சாமான் வாங்கிறதுக்கெல்லாம் இந்த கூடையை நீங்கள் தாராளமாக கொண்டுட்டு போகலாம். இந்த மாதிரி கூடை உங்களுக்கு வேணும்னா என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கூடையுடைய விலை வந்து 450 ரூபா. யாருக்காச்சும் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த கூடையை. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லாருக்கும் நன்றி. தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.